ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை தான். இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவையானாலும் அதை நடத்தி கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. எழுதுறது ரொம்ப பெட்டரான விஷயம். ஒரு அன்ரோல்டு நோட் புக் ஒன்று வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் போதும், ரொம்ப நிறையா பேஜஸ் இருக்க மாதிரியெல்லாம் வேண்டாம். சின்ன சைஸில் இருக்க மாதிரி ஸ்மால் நோட் புக் ஒன்று வாங்கிக்கோங்க. இத்தனை தான் எழுதணும் அப்படின்றது எந்த கணக்குமே கிடையாது. அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ அதை மட்டும் எழுதுங்க போதும். அதை தாண்டி எழுத வேண்டாம். கணக்கு வச்சு எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சாம். அவங்களுமே ஏதோ ஒரு இதில் பார்த்து ட்ரை பண்ணதாக சொன்னாங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. என்னை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். எனக்குமே நான் ஒரு விஷயம் நினச்சிட்டு அதுக்காக எழுதினேன். அது நடந்துச்சு. அதனால தான் இந்த விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பி பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 டேஸ்க்குள்ளவே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. நான் எந்த விஷயத்துக்காக பண்ணனோ அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களுக்குமே இது ஒரு 1 வீக்குள்ளே நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு பண தேவைக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நடந்துச்சான். நான் வேறு ஒரு விஷயத்துக்காக பண்ணேன். அதுவுமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே இதை நம்பி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மந்திரம். அதாவது இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏராளம் எண்ணிக்கை 3300. இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை, அதாவது ஒரு இன்டென்ஷன் உங்கள் மனசுக்குள்ளே, இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும், அப்படி இல்லை எனக்கு ஒரு வேலை வேணும், இல்லை கல்யாணம் நடக்கணும், என்ன மாதிரி இன்டென்ஷனாக வேணால் இருக்கலாம். எது வேணாலும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது உங்களோடது. ஸோ அது ஆனால் இன்டென்ஷன் எதுவுமே நல்ல விதத்தில் இருக்கணும். எதுவுமே தப்பான எண்ணத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. இல்லை நான் சும்மா தான் எழுதினேன் அப்படின்னாலும் தாராளமாக அதுக்கும் எழுதலாம். நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கும்ல, அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸை பார்ப்பீங்க. ஸோ ஏதாவது இன்டென்ஷன் இருந்தால் குறிப்பிட்ட இடத்துல அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு மனசில் நினச்சிக்கோங்க. பட் இதை ட்ரை பண்ணும்போது அவங்க 2 மெத்தட் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க குளிச்சுட்டு இந்த சாமிக்கிட்ட உட்காந்து எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி கூட குடிக்கல, ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களால் எழுத முடியும் அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. இல்லை குளிச்சுட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னா அதுவுமே பெட்டரான ஆப்ஷன். சாமி முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். அவங்க நார்மலாக நைட்டு தூங்கும் போது எழுதிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா காலையில் எழுத முடியாதவங்களால நைட்டு எழுத முடியும் அப்படின்னா அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காததுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தது ஒரே ஒரு மெத்தட் தான். காலையில் எந்திரிச்சோடனே நான் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நான் எழுதுவேன். அந்த மாதிரி மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணேன். அது நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ட்ரை பண்ணது 2 மெத்தடுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 மெத்தடுமே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. நைட்டு எழுதும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதை எழுதிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடணும். அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணவே கூடாது. ஃபோன் நோண்டுறேன் இல்லை அதுக்கப்புறம் டிவி பார்க்குறேன், அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே வச்சுக்கக்கூடாது. எழுதி முடிச்சிங்களா, முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு தூங்க போயிடுங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. அதுக்கு மேலே எந்த ஃபோனையும் நோண்டக்கூடாது.
அதுக்கப்புறம் காலையில் எழுதுறதா இருந்தால் ஒன்று ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து எழுதுங்க. தண்ணி எதுவுமே குடிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக அதை முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்தவங்க என்னோட ரெகுலர் ரொட்டீனை பாருங்கள். இல்லை என்னால் வந்து சாமி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டே எழுத முடியும் அப்படின்னா அதுவுமே இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும். அதையுமே அந்த மாதிரி கூட பண்ணி பாருங்கள். ஆனால் எப்படின்னாலும் ஒரு ஸ்மால் சைஸ் நோட் புக்கு அன்ரூல்டு நோட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதில் ப்ளூ கலர் பென் வச்சு எழுதிக்கோங்க. வேறு எந்த பென்னும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ளூ கலர் பெனில் நார்மலாக நம்ம உட்காந்து உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ அதை மனசில் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 2 நிமிஷமோ உங்களால் எவ்வளோ நேரம் அதை ப்ரே பண்ண முடியுமோ, எனக்கு இது நடந்துருச்சு, நடந்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவங்களோட டே ஃபுல்லாக என்ன நடந்ததோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிவிட்டு பொதுவாக அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை எழுதுங்க. நல்ல ரிசல்ட்டு தெரியும். நீங்களே வந்து சொல்லுவீங்க, நானுமே இதை ட்ரை பண்ணனால தான் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் அது நடக்கும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னப்போ நானுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணலை, எப்படி இது நடக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நானுமே வந்து அதை பண்ணி பார்த்ததுனால தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ணாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். நானுமே இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக இது 100% உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டெல்லாம் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கைஸ். நான் உங்களுக்கு என்ன மந்திரன்றதை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். கண்டிப்பாக இது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.